வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் பிரச்சாரத்தில் கலவரம், நேரடி காட்சிகள். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே தற்போது தீவிரமாக தேர்தல் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழலிலே திமுகவின் பிரச்சாரத்தில் கலவரம், நேரடி காட்சிகள் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே. இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே எல்லாருமே தீவிரமாக அவரவர்களுடைய தொகுதியில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடைய இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் சரி, மூத்த அமைச்சர்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் பல கட்சி அமைச்சர்களும் சரி, அவரவர்களை தொகுதியில் வாக்கு சேகரிப்பதில் பெரும் பங்கு வகித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலே தற்போது திமுகவின் முக்கியமான வேட்பாளர் பகுதியில் அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் வேளையிலே அவர் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது பெரும் கலவரம் வெடித்திருக்கிறது. எந்த தொகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி தொகுதியில் தான் எம்பியாக இருக்கும் கனிமொழி தொகுதியில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா கலவரம் செய்திருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓட்டு கேட்பதற்காக மட்டுமே இங்கே வருகிறீர்கள், அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த காரணத்திற்காகவும் எந்த நலத்திட்ட உதவிகளுக்காக மட்டும் எங்களுடைய தொகுதியில் நீங்கள் வந்து பார்வையிடுவதில்லை, ஓட்டுக்காக மட்டும் வருகிறீர்கள் என்று துரத்தி அடித்திருக்கிறார்கள் மக்கள். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரியை அடுத்த ஓசூர் பகுதியில் பெரும் பரபரப்பாக ஏற்பட்டிருக்கு. திமுகவின் அமைச்சர்களை, திமுகவின் வேட்பாளர்களை ஓட விரட்டியிருக்கிறார்கள் ஓசூர் மக்கள். இது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது அந்த பகுதி மக்களிடையே. அது மட்டும் இல்லாமல் காரை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் திமுகவின் வேட்பாளர்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டாக கொடுக்குறது. நம்ம திமுகவின் பிரச்சாரத்தில் பெரும் கலவரம் வெடித்திருக்கிறது. ஸோ அப்டேட் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேசலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.